ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டு நம்ம வந்து நிலப்படி மாலைக்கு, சாமிக்கு, பொங்க பானைக்கு எல்லாத்துக்குமே பூ வந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டேன் கட்டலான்ட்டு. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருக்கேன் விசேஷ நாளில் கட்டின பூ நான் வாங்கவே மாட்டேன், அது ஓவர் ரேட்டாக இருக்கும். அதை விட இந்த வாட்டி எல்லா பூவுமே அதிக விலை தான். மல்லிகைப்பூலாம் 13,000 ஒரு கிலோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து சாமந்தி பூ உதிரி பூவாகவே வாங்கிட்டு வந்துட்டு கட்டிடுவோம், ஏன்னா எப்பயுமே கட்டி தான் போடுறது. இப்போ பாருங்கள், இந்த சாமந்தி பூ வந்து கட்டுறப்போ இது பெரிய பூ இல்லையா, கொஞ்சம் கேப் விட்டு கட்டணும். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டாலும் இது பெரிய பூன்றதுனால அது கரெக்டாக அடைச்சிக்கும். சின்ன பூனா தான் நெருக்க நெருக்க கட்டணும். இதில் வந்து எவ்வளோ கேப் இருந்தாலும் தெரியாது. நான் நிலப்படிக்காக இப்போ வந்து நான் ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுவே அடர்த்தியாக இருக்காம தான் இருக்கும். இப்போ நைட்டில் தான் இந்த பூ மாலையை நான் ரெடி பண்ணுறேன். நைட்டு ஒரு 12, 1 மணி ஆச்சு. நான் வந்து சாமி விளக்குலாம் சுத்தம் பண்ணி, சாமி ரூம்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன். ஏன்னா வந்து மறுநாள் காலையில் எழுந்துச்சு இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதனால் வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு படுக்கிறேன். அதை தான் உங்களோட நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பூ கட்டிட்டேன். இப்போ வந்து இது நிலப்படிக்கு தான் போட போகிறேன். மிச்ச பூ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து காம்பு இல்லாத பூ. இதை வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, நல்ல விளக்கெலாம் வச்சுட்டு, அப்போ வந்து அவங்களை சுற்றி வைக்கிறதுக்கு மிச்ச சாமிக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தாங்க. நிஜமாகவே இந்த வாட்டி பூவெல்லாம் ஐயோ செம்ம ஹை ரேட்டுங்க. சரி, இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சாமி ரூமை போய் சுத்தம் பண்ணலாம். சாமி ரூம்னு தொடச்சிட்டு கோலம் போடுறேன். இது வந்து நான் தனியாகவே நைட்டில் செய்கிறேன், எல்லாம் தூங்குறாங்க, அதனால் நானே வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ பாருங்க, மேலே வந்து சின்ன கோலம் போட்டுட்டு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோலாம் இருக்கும் இல்லையா, அவங்களெலாம் வந்து தொடச்சி வச்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, மிச்சம் இருக்க சின்ன சின்ன சாமிக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்ல விளக்குலேருந்து மிச்சம் எல்லாத்தையும் வந்து அப்புறமா தேய்ச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள், சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த பொங்கலுக்கு போன வாட்டி மணி இருக்கும் இல்லையா, சாமிக்கு அடிப்போம் பெல், அந்த மணியோட உள்ளே இருக்கிறது அறந்து விழுந்துடுச்சு. சரி வாங்கணுன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ பொங்கலுக்கு தான் அது வாங்க முடிஞ்சுது. அப்படியே தண்ணி விளாவும் இல்லையா, அந்த பாத்திரமும் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து பொங்கலுக்கு போய் பொங்கல் சாமான் வாங்கினேன்னு சொல்லி நான் போட்ட வீடியோவில் இருக்கும் அது. இப்போ பாருங்கள், லக்ஷ்மி. இப்போது அங்கே அவங்கள சுற்றி நான் காசு வச்சுருக்கேன். இந்த காசு எப்படின்னா, சாமி கும்பிட்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் காயின் போடுவோம்ல சாமி பக்கத்தில், அந்த காயின்லாம் சேர்த்து வச்சது. இப்போ அவங்கள சுற்றி டெக்கரேஷனுக்கு ஆகுது. இப்போ வந்து இது காசி தண்ணி. இது எல்லாமே இப்போ இருக்கவங்க மிச்சம் எல்லாரையுமே இது போல் ஒவ்வொன்றா நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். நல்ல விளக்கு கடைசியாக தான் வைக்க போகிறேன். அது உங்களை தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போ கீழே அடுக்குலேயும் சாமியோட ஃபோட்டோஸ் தான் இருப்பாங்க, அவங்களையும் தான் பார்க்கலாம் பாருங்கள். இப்போது சாமந்தி பூ கட்டணும் இல்லையா, அதெல்லாம் போட்டு சாமியை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மிச்சம் சின்ன சின்ன சாமி இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் என்னென்ன சாமி வராங்கன்னு. இவங்களாக இருந்தால் நம்ம சின்ன சின்ன சாமிங்க. இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க முகமே நம்ம வந்து அந்த கலரில் மாற்றிட்டோம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ சொல்கிறேன். சின்ன வயசில் எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா தான் செய்வாங்க. அது ஒரு விசேஷமாக இருக்கும். வாசலில் வந்து கோடு திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கோடு திறந்து அதுக்கப்புறமா அதுக்காக சின்ன 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 விறகு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். ஏன்னா நல்லா காய வச்சு, அப்போ தான் அதில் வந்து ஈரமாக இருக்கும்ல அடுப்பு, அதை வந்து கொண்டை கட்டி அதெல்லாம் வைக்கிறப்போ ஈஸியாக பத்துறதுக்காக சின்ன சின்ன விறகு எடுத்துகிட்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் பானை இல்லைன்னா வெண்கல பானை இதில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து எல்லோரும் ஒன்றாவே ஒரு சேர அடுப்பு பற்ற வைப்பாங்க. ஒன்றாவே நல்ல நேரத்தில் சாமி கும்பிடுவாங்க. இந்த அடுப்பு பற்ற வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சாமி கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கெலாம் வந்து தேங்காய்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேட்டில் 2 சைடுமே 2 பொண்ணுங்களும் கோலம் போட்டுட்ருக்காங்க. பொங்கல் பானை தான். வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஹாப்பி பொங்கல். வாங்க, நம்ம இங்கே பாருங்கள், நம்ம நேற்று நைட்டு கட்டினோம் இல்லையா மாலை, கட்டின மாலைங்க. வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், வாசப்படியிலையும் நான் மாலை போட்டாச்சு. உள்ளே வாங்க. பொங்கல் பானை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நேற்று நைட் நான் என்ன சாமியை ரெடி பண்ணேன்னு பாருங்கள். நல்ல விளக்கெலாம் அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சாச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து துளசியெலாம் வந்து அந்த தண்ணியில் நம்ம பிச்சு போட்டுடலாம். இவ்வளோதாங்க. வராகியிலேருந்து எல்லா சாமியும் இருப்பாங்க. இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பொங்கலுக்கு. நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வச்சு இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுட்டோன்னா, சாமிக்கு நல்ல விளக்கு ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்க வேண்டியது தான். பொங்கல் பானையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ வந்து பாருங்கள், 2 பானையிலையுமே தண்ணி ஊற்றியாச்சு. நாங்கள் என்ன செய்வோன்னா, பொங்கல் மட்டும் வைக்க மாட்டோம். இது பின்பக்கம்.
பொங்கல் மட்டும் வைக்க மாட்டோங்க. நாங்க பாயாசம் வைப்போம், அப்பளம் செய்வோம். விருப்பப்பட்ட காய் செஞ்சுக்கலாம். ஆனா வந்து சாம்பார் மட்டும் பரங்கிக்காய்லாம் போட்டு கதம்பமா தான் வைப்போம். இப்போ வந்து இதுக்கான அரிசியும் போட்டு வச்சுக்கலாம். எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னா, பின்கதவ திறந்தோன்னா பாருங்க வயல். வயல தாண்டி ஃபுல்லா கோயில். பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. வயலுங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க. பனி இன்னும் போகவே இல்ல. பின்னாடி அந்த சைடெல்லாம் கோவில் தான். பின்னாடி மாரியம்மன் கோயில். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அது பின்னாடி இருக்கு. இப்போ காய்கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து சாமியாண்ட வச்சாச்சு. இப்போ துளசிய தீர்த்தத்தில போட்டாச்சு. நல்ல விளக்கு ஏத்திட்டு, ஊதுவத்தியும் சாம்பிராணியும் கொளுத்தி வச்சுட்டு, நம்ம போய் அடுப்பில அரிசி போட்டுறலாம். காயை எடுத்துகிட்டு போய் சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். நாங்க வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஏத்திருவோம். கற்பூரம் மட்டும் தான் பொங்கல் செஞ்சுட்டு காட்டுவோம். தேங்காய் உடைக்கிறது மட்டும் தான் கடைசியா நடக்கும். மிச்சபடி கற்பூரம், தேங்காய் தான் கடைசின்றதுனால சாம்பிராணியும், ஊதுவத்தியும் ஃபஸ்ட்டே கொளுத்தி வச்சுருவோங்க. வச்சுட்டு நம்ம மிச்ச காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்க ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து போன வருஷம் வாசல்ல வச்சேன். போன வருஷம் வந்து முகம் காட்டி நான் வீடியோ போடல. அதனால வந்து உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியாது. போன வருஷம் பொங்கல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். மாட்டு பொங்கலுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா வந்து முகத்த காட்டி போடல. இந்த வாட்டி முகத்த காட்டி போடுறோம். எப்பயுமே பொங்கல் வந்து சின்ன வயசுல இருக்க மெமரீஸ் வந்து வேற மாதிரி. நம்ம அப்பா அம்மாவோட கொண்டாடினது. அது வந்து மாட்டு பொங்கல்லேருந்து எல்லாமே விசேஷமா இருக்கும். பொங்கல் வச்சு இறக்கி, அத வந்து எல்லாமே சாப்பிட்ற மாட்டோம். அது வந்து மாட்டுக்கு தான் போகும். இருந்தாலும் ஃபுல்லா நெறஞ்சு செய்வாங்க. முதல்ல வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த பானை தான் பொங்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வெண்பொங்கல் வந்து அப்புறமா பொங்குனா நல்லதுன்ட்டு நம்ம வைக்கிறப்பயே இது வந்து வெண்பொங்கல், இது வந்து சர்க்கரை பொங்கல்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பானையுமே ஒரு சேர தான் வைப்போம். ஒரே அளவு அரிசி தான் போடுவோம். ஒரே நேரம் தான் அடுப்பும் பத்த வைப்போம். ஆனா 2த்துல ஏதாவது ஒண்ணு முன்னாடி பொங்கிடும். 2மே சரிசமமாவே அது பொங்காது. அது ஏன்னே தெரியாது. 2த்துக்கும் ஒரே நெருப்பு தான் இருக்கும். இப்பயும் நான் கேஸ்ல வச்சிருக்கேன். கேஸ்ல எப்படி பாருங்க, வச்சதுக்கப்புறம் கூட ஒரு பொங்கல் முன்னாடியே பொங்கிடுச்சு. இன்னொரு பொங்கல் தான் பின்னாடி பொங்குச்சு. அத நாங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். வெண்பொங்கல் வந்து 2வது பொங்கணும், சர்க்கரை பொங்கல் முன்னாடியே பொங்கணும்னு நெனச்சிருந்தோம். அதே போல சர்க்கரை பொங்கலுக்கு வச்ச பொங்கல் தான் முதல்ல பொங்குச்சுங்க. வாங்க நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். காய்கறிலாம் சமையக்கட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம சமைக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து சூடாயிடுச்சு. பால் ஊத்தியாச்சு. அரிசிய களைஞ்சு போட்டுறலாம். இப்போ இவங்க வந்து நம்மளுக்கு வெண்பொங்கல். இப்படி தான் பிள்ளைங்களும் சொன்னாங்க. இது வெண்பொங்கல், இது சர்க்கரை பொங்கல். பக்கத்துல பாருங்க பாயாசத்துக்கு தண்ணி வச்சாச்சு. அவங்களும் ஒரு சேர ரெடி ஆவாங்க. பொங்கல் வந்து தண்ணி கொதிச்சு வரப்போ வந்து பொங்கல்னு கூவிடுவோம். இப்போ இங்கேயும் நாங்க கூவுனோம். நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுனால அத கட் பண்ணியாச்சு. என் புள்ளைங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. பொங்கல்னு சொல்லி. இப்போ பாயாசத்துக்கு ரெடி பண்ணேன். இது வந்து எங்க ஊர்ல தாங்க இப்படி இருக்கு. மிச்ச ஊர்லலாம் பாயாசம்லாம் வைக்கிறது பழக்கமே கிடையாது. பரங்கிக்காய் கூட்டு இது போல தான் செய்வாங்க. இப்போ நாங்க என்ன செய்வோம்னா, பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்குலேருந்து இருக்க காய் எல்லாமே சாம்பார்லயே போட்டுருவோம். இங்க பாருங்க, இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் சொன்னோம் இல்லையா? அவங்க தான் முதல்ல பொங்குனாங்க. பொங்குன உடனே பொங்கலுக்கு வந்து பொங்கல்னு கத்திட்டு நாங்க மஞ்ச கொத்து கட்டிடுவோம். நெறைய பேர் வந்து பொங்குனதுக்கப்புறம் மஞ்ச கொத்த வச்சுட்டு, அப்புறம் வெந்ததுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் கட்டுவாங்க. நாங்க வந்து கட்டியே தான் வைப்போம். இப்போ பாருங்க 2வது வெண்பொங்கல். வெள்ள பொங்கலுக்கு வந்து அவங்க 2வது தான் பொங்குறாங்க. அவ்வளோதான். ஆனா இப்போ வந்து வெந்து வரப்போ பாருங்க, 2மே சரிசமமா தான் வெந்து வருது. ஆனா கொதிக்கிறப்போ மட்டும் முன்னாடி சக்கரை பொங்கல் கொதிச்சிடுச்சு. இப்போ வெல்லம் போட்டுறலாம். ஃபஸ்ட்டு 2 அச்சு போட்டேன் நானு. ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஆனா 2 அச்சுலாம் பத்தாது இல்லையா? திரும்பவும் அதுக்கப்புறம் 3 அச்சு போட்டேன் நானு. ஏன்னா நெய் ஊத்துறதுனால இனிப்பு வந்து கம்மியா தான் எடுத்து குடுக்கும். அதனால. இதுக்கப்புறம் இதுக்கு வெல்லம் வந்து கரைஞ்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க. இப்போ வந்து அதுக்கு நடுவுலயே நம்ம சாம்பாருக்கும் ரெடி பண்ணிடுறோம். பருப்பு, அதோட உருளைக்கிழங்கு மட்டும் தான் இன்னைக்கு கூட்டு. ஏன்னா நம்ம அப்பளம்லாம் பொரிக்க போறோம் இல்லையா? அதனால உருளைக்கிழங்கு பருப்போடயே சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு. பொங்கல் வந்து பாருங்க, வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்கள்ல ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் போடணும். இப்போ வெண்பொங்கலுக்கு உப்பு போட்டாச்சு. சக்கரை பொங்கலுக்கும் இனிப்பு எடுத்து குடுக்க உப்பு போட்டாச்சு. பாயாசத்துக்கும் போட்டாச்சு. இது ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ உங்க ஊர்லாம் நீங்க பொங்கல் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. ஊருக்கு ஒரு பொங்கல். அவங்கவங்க விருப்பத்துக்கு என்னன்னு தெரியல. அவங்கவங்க ஆனா சக்கரை பொங்கலும், வெண்பொங்கல் மட்டும் எல்லா ஊர்லயும் ஒண்ணு. மிச்சபடி தொட்டுக்க செய்றாங்களே அந்த காய்கறிலாம் வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு தான் செய்வாங்க. எங்க ஊர்ல நான் கம்மியா செஞ்சிருக்கேன் இப்போ. இல்லன்னா 3, 4 தொட்டுக்க செய்வாங்க. இன்னும் கூட அதிகமா செய்றவங்க இருப்பாங்க. இப்போ நெய் ஊத்தி நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி. இறக்கியாச்சு. நம்ம எடுத்துன்னு போய் சாமி ரூம்ல வச்சிடலாம். வெண்பொங்கல் கூட ரெடிங்க. பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து மதியானம் 1 மணிக்கு சாமி கும்பிட போறோம். ஏன்னா நல்ல நேரம் பார்த்து 9 மணிக்கு மேல தான் நாங்க அடுப்பை பத்த வச்சோம். இப்போ காலை சாப்பாட்டுக்காக ஒரு பக்கம் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கோம். அது புள்ளைங்களுக்காக.
அவங்க பசி தாங்க மாட்டாங்களே, பசியோடு இருந்தால் சாமி கும்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சாமியவே நினைக்க மாட்டாங்க. எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு காலைல சாப்பாடு கொடுத்து அவங்கள அமைதியாக்கிடுறது. இப்போ உருளைக்கிழங்குலாம் எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். சாம்பார் வந்து கதம்ப சாம்பார், எல்லா காயும் போட்டு அப்படியே கதம்பம் போல். இப்போ வந்து நம்ம பருப்புலேயே வந்து பச்சை மிளகா வெங்காயம் தக்காளிலாம் போட்டதுனால நம்ம இதுக்கு மிளகாத்தூள் போட போகிறதில்ல. காய்கறியை போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளி இது பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடும். எப்பயுமே பொங்கலில் வந்து சாம்பார் இப்படி தான் ஈஸியாக வைப்பாங்க. ரொம்ப அப்படியே இது பண்ணி இதுக்காகலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அப்படியே வேக போட்டு அப்படியே காய் வெந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டினாலே ஈஸியாக ரெடி ஆகும். அதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து பார்த்து டேஸ்ட் பண்ணி சமைக்கிறத விட இது மாதிரி விசேஷ நாளில் நம்ம பாட்டுன்னு தோராயமாக சமைக்கிறப்போ அது ஏன்னே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னொன்றும் இருக்குது, நல்லா சமைச்சு அடுத்தவங்களால நல்லா சாப்பிட முடியும். சமைக்கிறவங்களுக்கு அது என்னவோ தெரியாது, அவங்களால சாப்பிடவே முடியாது. விசேஷ நாளில் அது நடந்துடும். நம்ம எப்படி செஞ்சாலும் சமைக்கிறவங்களால அது வந்து மூஞ்சில் வச்சா கூட சாப்பிடவே முடியாது. இது வந்து இப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று செய்வோம். என்னன்னா சாப்பாடு. வீட்டு அரிசி போட்டு சமைப்போம் இல்லையா, எப்பயும் சோறு வடிப்போம் இல்லையா, அதுபோல் நாங்கள் சோறும் வடிப்போம். ஏன்னா இந்த வெண்பொங்கல் இந்த பிள்ளைங்க தொடவே தொடாது, அது குழஞ்சா போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடவே மாட்டாங்க. அதனால சாதமும் நான் வடிப்போம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே நம்ம நல்லா பிரட்டி தண்ணி சுண்ணதுக்கப்புறமா இறக்கிட போகிறோம். இப்போ இவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ வந்து இந்த பொங்கலில் வந்து என்ன சொன்னாலும் பொங்கல் வந்துடுச்சுன்னா ஒரு பக்கம் சந்தோஷம்னா இன்னொரு பக்கம் பயமே வந்துடும். ஏன்னா முதல் நாள்லேருந்தே போகியிலேருந்தே நாங்கள் வந்து எப்படின்னா போகி பண்டிகை அன்றைக்கும் வீட்டெல்லாம் தொடச்சி தலை குளித்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ மறுநாளும் பொங்கல் வைப்போம். அதாவது மறுநாள் மாட்டுப்பொங்கல் இன்னும் விசேஷம் பாருங்கள். நான் மாட்டுப்பொங்கல் வீடியோ கூட எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா இந்த பொங்கல் வீடியோவே பொங்கல் முடிஞ்சு தான் உங்களுக்கு நான் போட போகிறேன். அதனால் வந்து மாட்டுப்பொங்கலுக்கு செம வேலை இருக்குங்க எங்கள் ஊரில். எல்லா ஊர்லேயும் எப்படின்னு தெரியாது, மாடு இருந்தாலும் இல்லையாட்டியும் எங்கள் ஊரில் வந்து நிறைய வேலை செய்யணும். பாருங்கள், சாப்பாடு வெந்துடுச்சு. அப்புறம் நம்ம வந்து அப்பளம் பொரிச்சிடலாம். ஓரளவுக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா மாட்டு பொங்கலுக்கு எப்படி செய்யணும்னா பணியாரம் செய்யணும், வடை செய்யணும், மீன் குழம்பு, கறி குழம்பு, சாப்பாடு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து நைட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. அப்போ காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பட்னியாக இருக்க முடியாதுன்னு காலையில் சமைப்போம் இல்லையா. இப்போ வந்து எப்படின்னா போகி பொங்கல் மாட்டு பொங்கல்னு அந்த பொங்கலில் பெண்டு நிமிந்துருங்க. நிச்சயமாகவே எவ்வளோ வேலைக்கு பொங்கல் வந்தால் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமோ, ஆனால் பெரியவங்களுக்கு ரொம்ப வேலை வாங்குவோம். ஆனால் வந்து நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றாங்களே, அதனால் ஈஸியாக நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும். இப்போ அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு முன்னாடி இது போல் வந்து தட்டி பாருங்கள், நிறைய மாவு இருக்கும். அந்த மாவை இது போல் தேய்ச்சிட்டு நம்ம அப்பளத்தை பொரிச்சோன்னா எண்ணெய் வந்து அந்த கருப்பு கருப்பாக கீழே நிற்கும்ல, அது நிற்காது. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அந்த அப்பளத்தில் அவ்வளோ மாவு இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி வந்து தட்டிடுறப்போ அந்த மாவு எண்ணெயில் போகாதனால அந்த எண்ணெய் வந்து ரொம்ப வீணாகாமல் கருப்பாக கீழே தங்கோலே அது இல்லாமல் இருக்கும். இது சின்ன டிப்ஸ் தான். இது எப்பயுமே அப்பளம் பொரிச்சா நாங்கள் அப்படி தான் செய்வோம். நல்லா தட்டிடுங்க. இப்போ வந்து அப்பளத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட போகிறோம். இப்போ பிள்ளைங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்களுமே இப்போ வந்து ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்துடுவாங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே பொங்கல் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது வந்து பின்பக்கம் வாங்க உள்ள போகலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமி ரூமில் வச்சாச்சு. நல்ல நேரத்துக்காக வெயிட்டிங். இப்போ வந்து இலெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம். நம்ம சமைச்சது எப்பயோ பாருங்கள், ஓரளவுக்கு ஆறியே போயிடுச்சு. இப்போ வந்து 1 மணி தாண்டினதுனால இப்போ வந்து நல்ல நேரம் அவங்க சொன்ன டைம் வந்ததுனால இப்போ நம்ம சாமிக்கு செய்கிறோம். அப்பளம், பாயசம், சாதம், சாம்பார், சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு, அவ்வளோதாங்க மெனு. இந்த வாட்டி தொட்டுக்கெல்லாம் நிறைய செய்யலை, இவ்வளோ இதோட விட்டாச்சு. இப்போ சாமிக்கு கற்பூரம் காட்டி தேங்காய் உடைச்சா நம்ம பொங்கல் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இந்த பொங்கலை எங்களோட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டனை அமைக்கி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தோட தேக ஆரோக்கியத்தோடு உங்கள் பிள்ளை குட்டிங்களோட எல்லாருக்குமே. போன வருஷம் நல்லா இல்லைன்றவங்க கூட இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகுங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருப்போம். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எங்களோட இந்த பொங்கலை நீங்களும் கொண்டாடுங்க, சந்தோஷமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற லைக்கு எனக்கு வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து உதவும். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ சென்ட் ஆகும், ரெக்கமெண்ட் பண்ணதாகும். ஏன்னா வந்து நான் 4 வருஷமாக ஆகிடுச்சு. 3 வருஷம் நான் முகத்தை காட்டல, இந்த 4ஆவது வருஷம் தான் முகத்தை காட்டி நான் வீடியோவே போடுறேன்.
ஒரு வாட்டி லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து கற்பூரம் காட்டியாச்சு, தேங்காய் உடைச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம பொங்கல். அவ்வளோதான், இந்த வருஷம் பொங்கலை நல்லபடியாக வழி அனுப்பியாச்சுங்க. கற்பூரம் அணைஞ்சோடனே தேங்காய் தண்ணியை நம்ம நீர் உலாவிட்டு காக்காவுக்கு சாதம் வச்சிட்டோன்னா நம்ம பொங்கல் முடிஞ்சிடுச்சு. 2026 பொங்கலை நம்ம நல்லபடியாக முடித்தாச்சு. இந்த வருஷம் பொங்கல் நல்லா தாங்க போச்சு. இவர் தான் எங்கள் பையன். அப்புறம் வந்து எங்கள் மாமியார், என் பெரிய பொண்ணு, இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது என் சின்ன பொண்ணு. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெளியில் இருக்கார். அவ்வளோதான். இப்போ காக்காவுக்கு சமைச்சு எடுத்து வச்சு சாப்பாடை கொடுத்துருவோம். ஆல்ரெடி சமைச்சாச்சு. வாய் ரொம்ப ரோல் ஆகுது. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. அவ்வளவுதாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல் எல்லாமே.